செய்தவர்கள் யாரு? தீமை செய்தவங்க, வருத்தப்படுத்தினவங்க, காயப்படுத்தினவங்க. அவங்க இடத்துல என்ன பண்ணுறான்? யோசிப்பு அன்பு கொடுக்குறான். ஆமே. யோசிப்பு அந்த பாத்திரத்தை நம்ம சிந்திக்கும் பொழுது நம்ம விட்டு கேட்டவில்லை. சோத்திரம் அந்த அளவுக்கு அவன் செய்கிறான், அன்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். சொல்கிறான் சோத்திரம். அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 4வது வசனத்திலே, நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அப்ப பாருங்க, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதுனால நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். யார் சஞ்சலப்படுறது? விற்று போட்டுட்டு அவங்க ஜாலியா போயிட்டாங்க. சஞ்சலப்பட வேண்டிய யாரு தான்? யோசேப்பு தான் சஞ்சலப்படணும். அவன் இவன் என்ன சொல்றான்? நீ சஞ்சலப்படாத, நீ சஞ்சலப்படாதப்பா, நீ வருத்தப்படாத, அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அவன் எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்ண? தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறது. ஆமே. நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையை நன்மையாய் முடிய பண்ணி கொண்டிருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை வந்ததெல்லாம் தீமை தானே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த தீமையை நன்மையாய் முடிய பண்ணி கொண்டிருக்கிற தேவன் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். இங்கே என்ன வருத்தப்படுத்துகிற பொறுத்து நீங்கள் கலங்காதீர்கள், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். தேவன் என்னை முன்னே அனுப்பினார் என்று சொல்லி வருத்தப்படுத்தின சகோதரர்களை தேற்றுகிறான். பாருங்க, இப்படி ஒரு கதாபாத்திரம். கண்பானவர்களே, இப்படித்தான் ஆண்டவர் இயேசு நம்ம பாருங்க, எத்தனையோ முறை நம்ம வருத்தப்படுத்தி இருக்கிறோம். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து, அவருக்கு பிரியமில்லாத இதைகளை பேசி, இது வேணாலும் சொல்லுவார். ஆனாலும் கூட நம்ம என்ன செய்வோம்? இல்லை, அது வேணும் அப்படிலாம் சொல்லி அடம் பிடித்த பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய அக்கிரமங்களை, அநியாயங்களை கிருபையாய் மன்னித்தார். ஆமென். கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினையாமலும் இருப்பேன். எப்படி 8:12 வாசிக்கிறோம். அக்கிரமங்களை, அநியாயங்களை என்ன செய்ய மாட்டேன், பாவங்களை நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி 8:12 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமலும் இருப்பேன். ஆமென். அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம செஞ்ச பாவங்கள் ஆண்டவர் நினைச்சிட்டே இருந்தாருன்னா அவர் மேலே அன்பு கூற முடியுமா? இல்லை, முடியவே முடியாது. நினைக்க மாட்டேன்ப்பா, நினைக்க மாட்டேங்கிற, கிருபையா மன்னிச்சுட்டே